Good morning, everyone. So today we are going to see about this baby Sumit. ஸோ கடந்த மே மாதம் 23ஆம் தேதி இவன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கான். அந்த பெங்களூரில் நாகப்பாம்பு கடிச்சு காலில் கடிச்சு ரொம்ப சீரியஸாக ஆகிட்டு அங்கேயே நேனோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம மறாவது நாள் 24 மே 2025 அன்று நம்ம மருத்துவமனைக்கு வந்தாங்க. ஸோ அப்போவே வென்டிலேட்டர் போட்டு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். கால் புண்ணும் ரொம்ப கருப்பாக இருந்தது. அதற்கும் நம்ம பூன் டிப்ராய்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஜூன் 2ஆம் தேதி போல் அவனுக்கு வென்டிலேட்டர் விட்டு எடுக்கலான்ட்டு அப்பவும் நரம்பு தளர்ச்சி இருந்தது. பட் இருந்தாலும் எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதில் ஒரு 6 நாள் 8 நாள் கழித்து எக்ஸ்டிபேஷனுக்கு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துட்டு பால் கொடுத்தோம். அந்த பால் முழுங்க முடியாமல் இந்த பால் வலது பக்கம் உள்ள நுரையீரலுக்கு ரொம்ப பாதிப்பு ஆகிட்டு இருந்தது. ஸோ உடனே திருப்பியும் நாங்கள் வென்டிலேட்டர் போட்டு அந்த லங்ஸ்குள்ளே இருந்த செக்ரீஷன்ஸ் பால் இதெல்லாமே எடுத்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு கட்டத்தை தாண்டி வந்தான். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் ஜூன் 16ஆம் தேதி திருப்பியும் வென்டிலேட்டர் விட்டு எடுத்தோம். அதுக்கப்புறம் வார்டுக்கு மாற்றினோம். வார்ட்லேயும் அங்கேயும் லெஃப்ட் சைடு லங்ஸுக்கு பாதிப்பாயிட்டு இருந்தது. ஒயிட் லங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திருப்பியும் நாங்கள் ஐசியூக்கு மாற்றி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவிபேக்டம்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லெஃப்ட் சைடு லங்கும் கிளியர் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது வென்டிலேட்டர் இல்லாமையே அவனை ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு பீடியாட்ரிஷியன் டாக்டர் அசினா ஃபாத்திமா அப்படின்ற பீடியாட்ரிஷியன் அவங்களையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி இந்த ஃபிட்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம். அண்ட் தென் ஹீ டெவலப்டு மூமெண்ட் டிஸார்டர் மாதிரி கொஞ்சம் மூமெண்ட் எல்லாம் கோரியா திட்டோட்டிக் மூமெண்ட்ஸு இதெல்லாம் கண்ணெல்லாம் சிமிட்டுறது இந்த மாதிரி கான்ஷியஸ் லெவலே இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தான். ஸோ அதுக்கு டாக்டர் அபித் நியூராலஜிஸ்ட் அவருடைய ட்ரீட்மெண்ட் இது சஜஷன் இதெல்லாமே போட்டு குளோனசிப்பாம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக அவனுக்கு ரிகவரி அந்த மூமெண்ட் டிஸார்டர்லேருந்து வெளில வந்தான். ஸோ பல தரப்பட்ட ப்ராப்ளம்ஸ் திடீர்னு பார்த்தா வயிறு புஷ்ஷுன்னு வீங்கிரும், ஆகாரம் எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ ஆல்புமின் ரொம்ப கம்மியாயிடும், பிளட்டும் கம்மியாயிடும். எத்தனையோ யூனிட் பிளேட்லெட்ஸ் பிளட்டு இதெல்லாம் கொடுத்து அவனை இந்த அளவுக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்குறோம். ஸோ நடுவில் ரொம்ப